ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா பூஜை ரூம் க்ளீனிங் வேலை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நான் வியாழக்கிழமை நான் மதியமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பூஜை ரூம் வேலை நான் கை வச்சாலுமே ஒரு 4-5 மணி நேரம் எனக்கு கண்டிப்பாக எடுக்கும். சரி, அதனால் நான் ஈவினிங் பசங்களை வேறு கூப்பிட்டு வர போகணும் அப்படின்றதால நான் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணேன். நான் மதியமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை ரூம் வந்து நான் சாமி ஃபோட்டோலாம் நான் க்ளீன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் நல்லா தண்ணியில் வந்துட்டு பச்சை கற்பூரம், ஜவ்வாதை, பன்னீர் நம்ம எல்லாமே சேர்த்து சாமி ஃபோட்டோ எல்லாமே நான் துடைச்சிடுவேன். துடைச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஈர துணியை அந்த தண்ணியில் தொட்டு நம்ம துடைக்கிறோம்ல, அந்த தண்ணியில் நம்ம நல்லா துடைச்சிட்டு அந்த தண்ணியில் துடைச்சி முடித்தோடனே நல்லா காஞ்சி துணியை வச்சுட்டு அதை ஒரு டைம் நல்லா ஃபுல்லாக துடைச்சி நான் ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்து நல்லா காய வச்சுருவேன். ஃபோட்டோலாம் ஃபஸ்ட்டு நான் நல்லா துடைச்சி எல்லாமே எடுத்து ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் எல்லாமே தேய்க்கிறது எல்லாமே தேய்ச்சி எடுத்துருவேன். தேய்ச்சிட்டு பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் அதை தேய்ச்சி நல்லா ட்ரையாக துணியில் வந்து துடைச்சி அதை கொஞ்சம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் அந்த பூஜை சாமான் எல்லாத்துக்குமே நான் பொட்டு வச்சு அதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு அதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். இது சாமி பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்த உடனே அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அந்த பூஜை ரூம் கபோர்டு வந்து நான் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாக்கோலம் போட்டு மாக்கோலம் காயறதுக்கு அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் மாக்கோலம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அது காயட்டும் அப்படின்னு நான் மாக்கோலம் போட்டேன். மாக்கோலம் போடுறதுக்கு நான் வந்து கோலம் மாவு அந்த மாக்கோலம் வந்து நான் அரிசிலாம் அரைச்சி நான் காய வச்சு ரெடியாக வச்சுப்பேன். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் வந்து நான் அதை அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். உருண்டை பண்ணி நான் காய வச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நான் நிழலில் காய வச்சுருவேன். நிழலில் காய வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வெயிலில் வைப்பேன். அது வெயிலில் சும்மா ஒரு 1/2 hour அவ்வளோதான் வைப்பேன். ஏன்னா அது உள்ளே நான் வந்துட்டு அந்த அரிசிக்குள்ளே பச்சரிசி அப்புறம் ஜவ்வாது, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு நான் அரைச்சி தான் மாக்கோலத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அரைச்சி காய வச்சு நான் எடுத்து வச்சுப்பேன். இது நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம அந்த மாக்கோலம் போடுறதுக்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். அதனால் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சுக்கிட்டு நான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து நான் போடுறேன், கீழே கொடுக்குறேன். அப்புறம் வந்து நான் சாமி எப்பயுமே நான் வந்து காமாட்சி அம்மாளுக்கு வைக்கிறப்ப தாம்பூலத்தட்டில் வந்து அரிசி பச்சரிசி வச்சு தான் நான் எப்பயுமே வைப்பேன். வச்சுட்டு அர்ச்சனைலாம் வச்சுட்டு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் காமாட்சி அம்மாளுக்கு நான் எப்பயுமே வைப்பேன். நான் அதுமாரி வச்சுட்டு நல்லா சாமி ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணி நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நான் குலதெய்வ பூஜை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்பானையில் நல்லா ஃபுல்லாக மஞ்சள் பூசி பொட்டு வச்சு பச்சரிசி போட்டு 1 ரூபாய் காயின்ஸ் 9 காயின் அது வச்சுருக்கேன். 1 ரூபாய் காயின்ஸ் வச்சு நல்லா இது தட்டெல்லாம் நல்லா மஞ்சள் பூசி அகல் விளக்கு மண் விளக்கில் தான் நம்ம எப்பயுமே வந்து குலதெய்வ பூஜை பண்ணுறோம் அப்படின்னா மண் விளக்கு அதில் தான் நம்ம எப்பயுமே விளக்கு ஏற்றணும். அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம எந்த விளக்கு ஏற்றினாலும் மண் விளக்கில் அதுலேயும் விளக்கு ஏற்றணும். எப்பயுமே என் பூஜை ரூமில் மண் விளக்கில் எப்பயுமே ஒரு 2 விளக்காச்சும் நான் எப்பயுமே ஏற்றுவேன். ஒரு விளக்கு இல்லை 2 விளக்காச்சும் மண் விளக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து நான் குலதெய்வ பூஜத்துக்கு நான் எப்பயுமே வந்து மண் விளக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். நான் அதனால் மண் விளக்கு தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து உப்பு தீபம் நான் எப்பயுமே உப்பு தீபமும் நான் ஏற்றுவேன். எழுந்து குளிச்சுட்டு வாசப்படி எல்லாம் வந்து நல்லா மஞ்சள் பூசி
கோலம் போட்டுட்டு நான் மஞ்சள் வந்து பூசுகிறப்ப மஞ்சள் கூட பச்சை கற்பூரம் ஜவ்வாதை பன்னீர் இது 3ம் கலந்து தான் நான் மஞ்சள் நான் ஃபோட்டோஸ்க்கு பொட்டு வைக்கிறதுக்குமே நான் அப்படி தான் நான் சேர்த்து வைப்பேன். நான் அது கூட வந்து ஆனால் இது சந்தனம் சேர்த்துப்பேன். மற்றபடி நான் வாசக்காலுக்கு மஞ்சள் வைக்கிறப்ப நான் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இதை மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே வாசப்படியும் மஞ்சள் ஃபுல்லாக நல்லா பூசி கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து நான் பூ வச்சுட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூச்சிட்டு நான் எப்பயுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்ப காலையில் தான் நான் பூ வைப்பேன். ஃபோட்டோக்கெலாம் முன்னாள் வைக்க மாட்டேன். முன்னாள் வீடு துடைக்கிறது இந்த மாதிரி வேலையை மட்டும் முடிச்சுட்டு காலையில் சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே பூ வச்சுட்டு நான் அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நான் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணியிருந்ததால் நான் காலையில் தான் நான் விளக்குக்கு எல்லாமே வந்து காலையில் தான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய்லாம் ஊற்றிட்டு திரியெல்லாம் அன்றைக்கி காலையில் தான் நான் போட்டேன். திரியெல்லாம் போட்டு பூஜையை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து நான் 5:15 அந்த டைமுக்குள்ளே நான் பூஜையை முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் 4:30க்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். என்னால் எழுந்துக்க முடியல. அதனால் சரி எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. 5:15க்குள்ளே நான் முடிச்சிட்டேன். ஆனால் பூஜையை முடித்த உடனே சரி இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். இன்றைக்கி எங்கள் மச்சனனுக்கு வந்து நிச்சயதார்த்தம். ஸோ அதனால் நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் சமையல் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்னால் சாம்பார் வச்சேன். சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன். உருளைக்கிழங்குல பொரியல் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு வந்துட்டு நான் களி செஞ்சுருந்தேன். அவர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து களி கேட்டிருந்தார். சரி நானும் 2-3 நாள் செய்யலான்ட்டு பார்த்தேன். நான் ராகி மாவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தள்ளி போட்டு போனேன். செய்யவே முடியல. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னாரு. சரி நான் களி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு களி பண்ணிவிட்டு வேர்க்கடலை சட்னியெல்லாம் செஞ்சு காலைல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை கிச்சன் க்ளீனிங் வேலைலாம் நான் காலையில் முடிச்சுட்டு நான் இங்கே வந்து சரி க்ளீனிங் வேலைலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு அப்புறம் வந்து திடீர்னு பசங்களுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது, நான் எல்லா வேலையும் கொஞ்சம் நேற்றே முடிச்சு வச்சுருந்ததால் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சிம்லி உருண்டை செஞ்சுருந்தேன். சிம்லி உருண்டை செஞ்சுட்டு நான் சிம்லி உருண்டை செய்கிற வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவாக போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாக இல்லை. வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிம்லி உருண்டைலாம் செஞ்சு அதை வந்து நான் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சிம்லி உருண்டை வந்துட்டு நம்ம ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிட முடியும், அடுத்த நாளுக்குள்ளே கெட்டு போய்டும். அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சு அதை பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு நான் கொஞ்சம் பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. அதனால் பெட்ரூம் க்ளீனிங் வேலை மட்டும் முடிச்சு அது ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 3:30க்கெலாம் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிய போகுது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.